Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். China is the biggest dog meat food. அவன் டாக் மீட்டை சாப்பிட்றான். எங்கேருந்து எக்ஸ்போர்ட் நடக்கும்? இதெல்லாம் கொண்டு போய் ஃபார் அவே ஷெல்டர்ஸில் விடுங்கன்னு சொல்கிறாங்களே. ஃபார் அவேனா எங்கே? இப்போ நான் சென்னையிலேருந்து ஃபார் அவேனா எங்கே? நான் போய் அதுக்குன்னு குத்தம்பாக்கத்தில் விட்டுற முடியுமா? இல்லை குடுவாஞ்சேரியில் விட்டுற முடியுமா? ஆனால் சைனாலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது. அங்கே கொண்டு விட்டாங்கன்னா பட் அது ஷெல்டர்ஸ் வரும் அப்படின்றது தானே. ஊருக்குள்ளே இங்கே என்ன இருக்குது? ராஜ்பவன், ரேஸ் கோர்ஸு, தீவுத்திடல், மெரினா, இதெல்லாம் அப்போ மக்கள் இனிமேல் போக முடியாது. இதெல்லாம் டாக் ஷெல்டராக மாற்றிடலாமா? இந்த ஃபாரின் பிரீட்ஸ் வந்து ஆனாலும் இல்லீகலாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. 30,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும், 40,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும்லாம் இதில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் பல பேர் இதை பண்ணுறாங்க. தெருநாய் விலை போகாது, இதை வச்சு நீங்கள் விற்க முடியாது. இதுதான் வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இதை தான் நீங்கள் விற்க முடியும். மெயின்டெனன்ஸ் அது அதிகம். பெட் ஃபுட் இதுக்குள்ளே வரும். இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அது மூலமாக எக்கானமிக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு, ஒரு ரெவென்யூவை கொண்டு வரத்துக்கு இது வந்து ஒரு உத்தியா? இப்போ ரேபீஸ் வந்து தொற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ரேபீஸ் வந்து ஒரு கணக்கே தப்பு. அந்த ஹெல்த் ரிப்போர்ட்டில் நம்பர் ஆஃப் ரேபீஸ் வந்து 3.67 lakhs அப்படின்னா அந்த எத்தனை ஊசிகள் போடப்பட்டதோ அதுதான் டாக் பைட்டுன்னு போடுறாங்க. ஆனால் அது எல்லாமே டாக் பைட் கிடையாது. வவ்வால் எச்சம், பூனையோட எச்சம், காக்காட்டேருந்து உங்களுக்கு ரேபீஸ் வரும், அணில்கிட்டேருந்து உங்களுக்கு ரேபீஸ் வரும். ஆனால் நாய் மேலே மட்டும் பேனிக்கை உருவாக்குறாங்க பாருங்கள். அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க? இப்போ நம்ம தேட்டரில் போய் உட்காந்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கும் என்னதான் ஆகியது அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுவார்ல. இது மாதிரி வந்து அவேர்னஸ்ஸு உங்கள்கிட்ட இல்லாத ஃபண்டா? ரம்மி சர்க்கிள் ஆட உங்களால் நிறுத்த முடியுதா? நீங்கள் ஏன் இதை போட முடியாது? காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு கேட்டால் கார்பரேஷன்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் விட்டது. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அம்மா குடுவாஞ்சேரியில் நான் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது முள்ளுக்காட்டில் வந்து ஒரு ரேபீஸ் நினைக்கிறேம்மா, ஒரு நாய் வந்து சுற்றிட்டு இருக்குமா, ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு என்னம்மா நான் நம்பர் பண்ணணும் அப்படின்னு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்ஜிஓட லேடியை அவங்க சொல்லி விட்றாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த கார்பரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கல. அந்த நாய் இன்னும் அங்கே தான் இருக்குது. Spirit of judicial system is to punish the guilty, not to punish the innocent. ரேபீஸ் உள்ள நாயா, அந்த நாயை அப்புறப்படுத்தி அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதை வந்து புட் டு ஸ்லீப்புங்கிற அந்த பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நாய்களும் தவறு, நாயினாலே வந்து ஒரு கொடிய மிருகம் அப்படின்லாம் சொல்லி வளர்க்காதீங்க. அந்த மாதிரியான நாடு நம்ம கிடையாது. இதுக்கும் பின்னாடி டீப் சீட்டடாக ரொம்ப வருஷமாக ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன மீன் பண்ணுறீங்க? சைனா இஸ் அ பிக்கெஸ்ட் டாக் மீட் ஃபுட். டாக் மீட் இம்போர்ட்டர். அவன் டாக் மீட்டை சாப்பிட்றான். எங்கேருந்து எக்ஸ்போர்ட் நடக்கும்? ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சொன்னாங்க? கௌ ரக்ஷக் அப்படின்னு சொன்னாங்க. மன் கி பாத்லேயே வந்து பிரதமர் அவர்கள் வந்து நிறையா தடவை நான் கவு வந்து காக்கப்படணும், பசு வந்து இதுவா நம்ம இதுக்கு தாயை போன்றது, பசுவை காக்க வேண்டும் சொல்லி வந்து சில மாநிலங்களில் பீஃப் வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் இந்தியா இஸ் த #1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப். எத்தனை வருஷத்தில்? இப்போ கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் இந்தியா ஹஸ் பிகம் #1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப். அடுத்து #1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டாக் மீட்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். சப்போஸ் அது டாக் மீட்டோட எக்ஸ்போர்ட்டர்னா எந்த டாக் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு? இந்த டாக் தான். தெரு நாய். நீங்கள் கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரீடர்ஸ் ப்ரீட் பண்ணுறாங்க. சில ஃபார்மில் ஓனர்ஸ் வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க. நீங்கள் ரோட்டில் ராஜபாளையம் கிடைக்குமானா கிடைக்காது. ரோட்டில் உங்களுக்கு கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னிலாம் கிடைக்குமானா கிடைக்காது. லேப்ரடார், கோல்டன் ரிட்ரீவர் இதெல்லாம் கிடைக்குமானா கிடைக்காது. ஈஸியாக கிடைக்கிறது என்ன? நம்ம திருநாய்க்கள். இப்போது இதெல்லாம் கொண்டு போய் ஃபார் அவே ஷெல்டர்ஸில் விடுங்கன்னு சொல்கிறாங்களே. ஃபார் அவேனா எங்கே? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ டெல்லியில் வந்து ஃபார் அவேனா எவ்வளோ? எங்கேருந்து? டெல்லியிலேருந்து, இந்தியாவிலேருந்து, சென்னையிலேருந்து. இப்போ நான் சென்னையிலேருந்து ஃபார் அவேனா எங்கே? நான் போய் அதுக்குன்னு குத்தம்பாக்கத்தில் விட்டுற முடியுமா? இல்லை குடுவாஞ்சேரியில் விட்டுற முடியுமா? குடுவாஞ்சேரியும் ஊருக்குள்ளே தானே இருக்குது. அது ஒரு தாம்பரம் மாநகராட்சியில் தானே அது வருது. இல்லை திருவள்ளூரில் விட்டுற முடியுமா? இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டுற முடியுமா? அங்கே இருக்கே ஏற்கனவே நாய். அப்போது எங்கே இல்லை? சைனாவில் பீஜிங் போன்ற பெருநகரங்களில் தான் டென்சிட்டி இருக்குது. ஆனால் சைனாலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
லார்ஜ் ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது, எம்டி ஸ்பேசஸ். அங்கே கொண்டு விட்டாங்கன்னா நீங்கள் பிடிக்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் எங்கே கொண்டு போகிறான்னு நீங்கள் பார்ப்பீங்களா? பட் அது ஷெல்டர்ஸ் வரும் அப்படின்றது தானே. எங்கே எப்படிங்க போய் பார்க்க முடியும்? ஷெல்டர்ஸ் வரும்னா எங்கே வரும்? இந்தியாவில் ஷெல்டர் இல்லை, புரியல. இதை தானே இவ்வளோ நேரம் பேசணும். இங்கே நீங்கள் சொல்லுங்கள், இங்கே சென்னையில் எங்கெங்க இருக்குது ஷெல்டர்? எங்கே நீங்கள் வைப்பீங்க ஷெல்டர்? ஊருக்குள்ளே இங்கே என்ன இருக்குது? ராஜ்பவன், ரேஸ் கோர்ஸு, தீவுத்திடல், மெரினா, இதெல்லாம் அப்போ மக்கள் இனிமேல் போக முடியாது. எல்லாம் டாக் ஷெல்டராக மாற்றிடலாமா? இங்கே இருக்கிற இப்போ டெல்லியிலேயே 10 லட்சம் நாய்னா சென்னையில் வந்து 7 லட்சம் நாய்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் நாயை வந்து நீங்கள் இங்கெல்லாம் அமைச்சிட்டிங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கே இருக்குது? செம்மொழி பூங்கா எல்லாத்தையும், நடேசன் பார்க்கு எல்லாத்தையும் நீங்கள் அப்போ டாக் பார்க்காக மாற்றிடலாமா? இன்னொன்று பெரிய கேள்வியாக மாறுதுன்னு. அப்போ எங்கே கொண்டு போவாங்க? டாக் மீட் அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்றது அங்க அதுதான் இருக்கலாம்ங்கிறது நான் சொல்றேன். ஐ ஆம் கெஸ்ஸிங் தட் மைட் பி த பேக்ரவுண்ட். ஓட்சோரிலாம் நம்ம வந்து ஓட்சோரிங்கிறதே ஒரு கண் துடைப்புங்கிறேன். ஓட்சோரிய கண் துடைப்புன்னு சொல்ல, ஓட்சோரி தான் இதோடைய கண் துடைப்புன்னு சொல்றது ஒரு கண் துடைப்புங்கிறேன். அதுக்காக தான் இது அப்படின்றது கிடையாது. அதுக்காக தான் இதுன்னு கிடையாது. ஏன்னா இந்த நேரத்துல வேற ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாருன்னு முன்கூட்டியே தெரியுமா நமக்கு? இது வந்து அதாவது நாட் ஓன்லி சைனா, பல நாடுகள்ல டாக் மீட் வந்து ஒரு டெலிகசி. டாக் மீட் இஸ் அ டெலிகசி. அதை வந்து எப்படி ஒரு கேமல் மீட், ஒரு இந்த எக்ஸாட்டிக் மீட்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸாட்டிக் மீட்டை வந்து அதில் ஒரு டாக் மீட் வச்சுக்கோங்க. அந்த டாக் மீட் உங்களுக்கு எங்கேருந்து ஈஸியஸ்ட்டு, நீங்கள் வேர்ல்டு ஓவர் பாருங்கள், எந்த ஊரில் அதிகமான எந்த ப்ரீட் டாக் அதிகமாக இருக்குது? திருநாய், இந்தியன் திருநாய். இல்லை மேம், நீங்கள் சொல்கிறீங்க மேபி இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஷெல்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கே இன்றைக்கி நம்ம வந்து அவ்வளோ அப்போஸ் பண்ணுறோம், அவ்வளோ நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு. அதை விட்டுற முடியுமா? இல்லை விட்டுருவாங்களான்றது. யார் விட்டுருவாங்களா? டாக் லவர்ஸ் ஏங்க, அதுக்கு தானேங்க நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண் கொண்டு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு வேற சொல்யூஷன் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு போவோம். பிடிச்சுன்னு போயிட்டாங்கன்னா அவங்க அடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் டாக் ஹேட்டர்ஸ் வந்து அடுத்து இன்னொரு கேள்வி சொல்லலாம். அவங்க எடுத்துன்னு போனால் போயிட்டு போட்டோமேங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படி பார்த்தா சிக்கன் சாப்பிடலையா? சிக்கன் எக்ஸ்போர்ட் கூட தான் இந்தியா பண்ணுது, பீஃப் எக்ஸ்போர்ட் கூட தான் பண்ணுது. எல்லா மாடையும் நம்ம போய் காப்பாற்றுறோமா? சரி, டாகை பிடிச்சின்னு போய் அவங்க போய் மீட்டுக்கு எடுத்துன்னு போடணும் கூட சொல்லலாமே. அவங்க சொல்லலாம், அடுத்து அதுதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் டாக் ஹேட்டர்ஸ்னு அவங்கள ஸ்டாண்ட் பண்ணல. அவங்க யாருமே டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லலாம் இல்ல மேம். ஸ்ட்ரீட் டாக்னாலும் அவங்க ஹேட்டர்ஸா இருக்க விரும்பல. நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதையெல்லாம் கொண்டு போய் கொல்லுங்கன்னு நாங்க சொல்லல, அத வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்ன்றத நாங்க சொல்றேன். அவங்களோட தான் நானும் ஒத்து போய் அவங்களும் டாக் ஹேட்டர்ஸ்னு ஒரு டேக்லைனுக்குள்ள வரணும்னு விரும்பல அவங்க. ஐ அம் சாரி, அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். ஏன்னா டாக் லவர்ஸ்ங்கும்போது அதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணும்போது காமனா நம்ம சொல்ற வார்த்தையா அதுக்கு எப்படி அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேரே வச்சிரும். அதாவது சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்களுமே அந்த நாயை வந்து யாரும் மனிதாபிமானமற்ற ஆட்கள்லாம் இல்லை. அதை கொண்டு போய் எங்கள் வீட்டிலேயே கூட நான் 2 நாய் வளர்க்குறேன், அதனால அதை கொண்டு போய் நான் வந்து விட்டுருணும்னு நான் சொல்லலைன்னு சொல்கிறாங்களே. ஆனால் விட்டால் இதுதான் நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். கவு மீட் இஸ் பீஃப். டாக் மீட்டுக்கு இன்னும் பேர் வரல. அதை சாப்பிடும்போது அது ப்ரிப்பரேஷனில் அது என்னவா வருது, கட்டிங் பண்ணி அந்த கட்ஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. லெட்ஸ் சே வி கால் இட் டக்ட்னு வைங்களேன். அந்த டக்ஸோட பிக்கெஸ்ட் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டராக அடுத்த 10 வருஷத்தில் நம்ம இந்தியா ஆக போகுதா அப்படின்னா அது ஓகேன்னு சில பேர் சொன்னால் கூட சொல்லலாம். இந்த சொல்யூஷன் தேடுறவங்க இது ஒரு சொல்யூஷன் தானே, அவங்க சும்மா எல்லாருமே சொல்லுவாங்களான்றது கேள்விதான். பட் ஆனால் அவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பாயிண்டா, இந்த பின்புலம் அப்படிங்கிறது இது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது நான் வந்து ஒன்று சொல்கிறேன். இப்போது இல்லீகல் ப்ரீடிங் ஆஃப் ஃபாரின் டாக்ஸ், அதுக்கு வருவோம். அதை பற்றி நம்ம இப்போ வரைக்கும் இந்த பேட்டியில் பேசவே இல்லை. இப்போ தான் நான் அந்த பாயிண்ட்டையும் எடுத்துன்னு வரேன். இப்போது மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. மன் கி பாத்லேயே பிரதமர் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, கோம்பை, சிப்பிப்பாறை அப்படின்லாம் சில ப்ரீடெல்லாம் சொல்லி, அதான் நாட் ஓன்லி தமிழ் ப்ரீட்ஸு, ஆந்திராவில் சில ப்ரீடு இருக்குது, அது மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரீட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிங்க, ஃபாரின் ப்ரீட்ஸை தவிருங்க, எல்லாமே மேக் இன் இண்டியா நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய ஜொமேட்டோ, நம்மளுடைய அந்த எப்படி வந்து இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த ஃபாரின் கம்பெனிஸோட போட்டி போடுதோ அந்த அளவுக்கு நம்ம இதுலேயும் நம்ம கொண்டு வர போகிறோம்னு சொன்னாங்கல்ல. இப்போது இந்த ஃபாரின் ப்ரீட்ஸ் வந்து ஆனாலும் இல்லீகலாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. பப்பி மில்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. நானே எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல இது நடக்குது. பல முக்கியமான ஆட்கள் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடுகள்லேயே வச்சு 30,000 3 லட்சம் வரைக்கும், 40,000 4 லட்சம் வரைக்கும்லாம் ஹஸ்கி, டாய் பூடில், கோல்டன் ரிட்ரீவர், லேப்ரடார், டால்மேஷியன், ராட்வீலர்,
இதெல்லாம் பேண்டு. இன்ஃபேக்ட் சில நாடுகளில் ராட்வீலர் பேண்டு, அப்புறம் பக்கு, அப்புறம் வந்து பொமரேனியன், அப்புறம் சில வெரைட்டி ஆஃப் பொமரேனியன் ஹைப்ரிட், இந்த வெரைட்டிகளை இதெல்லாம் வந்து அதில் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, அந்த தாய் இருக்குல்ல, அந்த தாய் மட்டும்தான் ஒரிஜினலாக ஏதாவது நாட்டிலேருந்து வந்திருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் 2 குட்டி போட்டிருக்கும். அது குட்டி வந்து அதில் ஆணெல்லாம் விற்றுருவாங்க, பெண்ணை மட்டும் 2-3 வச்சுப்பாங்க. அந்த பெண்ணை வந்து வெறும் ஒரு குழந்தை பெற மிஷினாக வச்சு அது அவ்வளோ மட்டமான வந்து ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா அது குட்டி போட்டு அதை வச்சு அதை மேட் பண்ண விட்டு குட்டியை வந்து சேல் பண்ணுறதே இவங்க வேலை. இதில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் பல பேர் இதை பண்ணுறாங்க. இப்போ இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மூவாக கூட இது இருக்கலாம். இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூவாக கொண்டு வந்து இந்த நாய்களுடைய அடாப்ஷனை நீங்கள் நம்பரை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அடாப்ஷன் நடக்காது. ஏன்னா எல்லாம் இது மேலே ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போது தெருநாய்னாலே இந்தியன் தெருநாய், இந்த நம்ம சொல்ல இண்டி டாக்னு சொல்லக்கூடிய அந்த டாக் மேலே ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணி இந்த ப்ரீட்ஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏன்னா இதுதான் விலை போகும். இது தெருநாய் விலை போகாது, இதை வச்சு நீங்கள் விற்க முடியாது. இதுதான் வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இதை தான் நீங்கள் விற்க முடியும். மெயின்டெனன்ஸ் அது அதிகம். பெட் ஃபுட் இதுக்குள்ளே வரும். இதுக்கு வந்து ரேஷன் அரிசி போட்டால் கூட இது சாப்பிடும். வீட்டில் இருக்கிற பார்லேஜி பிஸ்கெட் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பாடை சாம்பார் சாதம் போட்டாலும் சாப்பிட்டு இது உயிர் வாழ்ந்துடும். கழிவுகளை சாப்பிட்டு இது உயிர் வாழும். ஆனால் இதுக்கு வந்து ஹை மெயின்டெனன்ஸு. அப்போ இந்த பெட்டு டாக்ஸு, பெட்டு ப்ரீட்ஸு, பெட்டு ஹையஸ்ட் பிராண்ட்ஸு இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அது மூலமாக எக்கானமிக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு, ஒரு ரெவென்யூவை கொண்டு வரத்துக்கு இது வந்து ஒரு உத்தியா? அப்போது ஃபாரின் ப்ரீட்ஸ் தான் உள்ளே வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி இந்த விஷயத்தில் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மேக் இன் இண்டியாங்கிறது ஃபெயிலியர் இல்லையா? இந்த விஷயத்தில் யுவர் மேக் இன் இண்டியா இஸ் அ ஃபெயிலியர். பட் இப்போ நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாய்களை வளர்க்குறது இல்லையா மேம்? எல்லாருமே வெளியிருந்து தான். அதுதான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் அதாவது அடாப்ஷனுக்கு இது நீங்கள் அளவே பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க, எல்லாரும் நாய் வேணுங்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் தான். அந்த ப்ரீடிங்கை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போது ரெகுலரைஸ் பண்ணி அதை வந்து ஜிஎஸ்டி பிராக்கெட்டுக்குள்ளே அதை எல்லாத்தையும் லைசன்ஸை கொடுத்து அவங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சு எனி பிராண்டட் ஃபுட்டு நீங்கள் வாங்க போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தௌசண்ட்ஸில் வரும். நீங்கள் மினிமம் ஒரு நாய்க்கு வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 நீங்கள் ஃபுட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் மாதத்துக்கு. இது வேணால் ஹை மெயின்டெனன்ஸு. அதில் வந்து ஸ்பா, இப்போ நீங்கள் பாருங்கள் தெருவுக்கு உங்களுக்கு பெட் ஷாப்பு, பெட் ஸ்பாலாம் இருக்கா? எங்கேயாவது நாயை நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் கொண்டு போய் குளிப்பாட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எத்தனை வருஷத்தில் வந்திருக்கு? 10 வருஷம் 15 வருஷத்துல வந்துருக்கு. அப்போ 15, ஏன்னா தெருநாய் வந்து மழை வந்துச்சுன்னா அது மழையில் ஒதுங்கி அதுலேயே குளிச்சிடும். அது நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே பாதி பேர் நம்ம வந்து சேர்க்க மாட்டோம். ஏன் சேர்க்க மாட்டோம்னா இன்றைக்கி தான் சொல்கிறோம் நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணுங்கிற பாயிண்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் கிராமங்களில் நம்ம வாழ்ந்த போதெல்லாம் அது மாட்டு இருக்கும். அது அந்த மழைக்கு இது பண்ணோம், கிட்டத்தட்ட அதை அடாப்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது நம்ம கூட. ஸோ அப்போ என்னன்னா மழை வரும்போது இல்லைனா வந்து ஹோஸ் பைப்பில் நம்ம தண்ணி அடிச்சு விட்ருவோம், சில இது மேலே வந்து இது பண்ணிவிடுவோம், அதுவே வந்து க்ளீன் ஆகிடும். ப்ளஸ் அதனுடைய அந்த ஹேபிட்டேட்டில் வாழறதுனாலேயே அது மேக்ஸிமம் நல்ல ஓரளவுக்கு ஃபுட்டு கொடுத்து இருக்கோன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பா ட்ரீட்மெண்ட்லாம் ரோட்டில் போகிறதுனால நெயில்ஸ்லாம் பெருசாக வளராது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃப்ளாட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாலாம் பண்ண வேண்டியிருக்கும். போய் நெயிலெல்லாம் கட் பண்ணி விட்றாங்கங்க. இதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு தெருநாய் அப்படிங்கிற இந்த என்டையர் இதை நீங்கள் ஸ்பீஷீஸை வந்து நீங்கள் எக்ஸ்டர்மினேட் பண்ணி அப்போ இதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் மேக் இன் இண்டியா ஃபெயிலு. நீங்க வந்து அப்போ ஒரு என்ன சொல்றது ரெவென்யூக்காக இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பட் இது பண்ணிட்டு தான் அது பண்ணணும்ன்றது இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரைஸ் பண்ணனும்னா இப்பவே பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன். அப்ப இத்தனை வருஷமா நீங்க ஏன் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணல? இத்தனை வருஷமா நீங்க இல்லீகல் ப்ரீடிங்க ஃபர்ஸ்ட் நீங்க சைமல்டேனியஸா பண்ணுங்க நான் சொல்றேன். இதை நீங்க ஷெல்டருக்கான பண்றத பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்றத பண்ணுங்க, வேக்சினேஷன் பண்றத பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் யூ டூ திஸ். ஏன்னா அட்லீஸ்ட் அது பண்ணனால ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு நாய் வந்து நாய் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பெட் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். சில குடும்பங்கள்லாம் போய் நாயெல்லாம் வாங்குறாங்கல்ல, அவர் செலிபிரிட்டிஸ் போய் எல்லாரும் நாய் வாங்குறாங்க. நாய் நமக்கு வேணும், நம்ம லைஃப்பில் ஒரு பெட்டு வேணும்னு நினைக்கிற ஒரு உந்துதல் மனசுக்குள்ளேருந்து வருதுல்ல, தென் தே வில் கோ ஃபார் அடாப்ஷன் ட்ரைவ் பண்ணுங்க. அடாப்ஷன் ட்ரைவில் இந்த நாயை நீங்கள் எடுங்களேன். இந்த நாய் வந்து உங்களுடைய நாயை விட எல்லா வகையிலும் இன்டெலிஜென்ட்டு, எல்லா வகையிலும் இது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அடாப்டடு, லோ மெயின்டெனன்ஸு, சாப்பாடு அவ்வளோவா போட தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா பண்ண தேவையில்லை, உங்களை வந்து எக்ஸ்ட்ராடனரி அவங்கள பார்த்துக்கும், உங்கள் வீட்டுக்கான ஒரு காவலாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்போ நீ ஏன் வந்து லேப்ரடாரை வாங்கி அது ஏன்னா க்யூட்டாக இது வந்து டாக் லவர்ஸ் தானே நம்ம கேட்கணும். அவங்களதான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதை பேன் பண்ணுங்கிறேன். நான் கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்கறேன்னா பேன் த ஃபாரின் பிரீட்ஸ், பேன் த இல்லீகல் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாரின் பிரீட்ஸ்.
முதல்ல இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு எதுக்கு ஹஸ்கி? ஹஸ்கிங்கிறது வந்து நீங்கள் -டிகிரியில் இருக்கிற அண்டார்டிகாவில் இருக்கிற நாய் அது. அதை கொண்டு நம்மலாம் இப்போ இதே ரூம்லேயே நீங்கள் 22ல் வந்து ஏசி வச்சா கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம குளிர்ப்பா கொஞ்சம் ஆஃப் பண்ணி பாம்போம். நமக்கு அவ்வளோதான் நம்மளால் நம்ம டெம்பரேச்சர். பட் அப்படி இருக்கும்போது அதுக்கு மைனஸில் நீங்கள் எப்படிங்க வைப்பீங்க? எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாயெல்லாம் நம்ம ஊரில் இருக்கணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் யூ பிரிங் த இந்தியன் பிரீட்ஸ், இந்த பிரீடை ப்ரமோட் பண்ணுங்கள். அதுதானே உங்கள் மேக் இன் இண்டியா. சரி, அடுத்த மிஷனுக்கு வருவோம். மிஷன் மேக் இன் இண்டியா ஃபெயிலியர். இப்போது மிஷன் ஸ்வச் பாரத்னு ஒன்று வருவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? கழிவுகளை வந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த ஃபுட் வேஸ்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்களுக்கு சோறு கிடைக்காத நாய்கள் தானாக இறந்துவிடும். அது வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி. அதாவது நம்ம ஹியூமேனான வழி. ஏன்னா சாப்பாடு கிடைக்காம இறந்து போகிறதுங்கிறது ஹங்கர், வேர்ல்டு ஹங்கர்னா ஹியூமேன்னா நம்ம போய் அதை கொலை பண்ணல. அட்லீஸ்ட் அதனுடைய ஓன் லைஃப் சைக்கிளில் அதுக்கு எதுவும் அது அந்த சர்வைவலில் அது சர்வை பண்ணிக்க முடியாமல் சர்வைவல் அது ஃபிட்டஸில் அது இறந்து போகுது. அது ஃபிட்டாக இல்லை, அது சர்வைவ் ஆகிக்க முடியல, அது செத்து போகுது. ஏன்னா நான் சோறு வச்சாதானே அது அதுக்கு வரும். இல்லைங்கும் போது அது வந்து கழிவுகள் இல்லை. இப்போ கழிவுகளை நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒவ்வொரு மினிஸ்டர்லாம் போய் தொடப்பக்கட்டையை வச்சு அந்த இதெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவங்க வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் போட்டுட்டு போய் எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போ ஸ்வச் பாரத்தும் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறீங்களா? டெல்லி சிஎம் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஷெல்டர் வந்து மாஸ் ஸ்டெரிலைசேஷன் ட்ரைவ் அண்ட் மாஸ் வந்து இந்த வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் ட்ரைவ் நாங்கள் பண்ணுறோம். இதை வந்து இன்ஹியூமனாக யாரும் வந்து திருநாய்களை ட்ரீட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இந்த எல்லாரும் வந்து உடனே வாட்ஸ்அப்லலாம் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஒரு குரூப் வந்து இருந்து பார்ப்போம் என்ன ஆர்டர், என்ன ஃபைனல் ஆர்டர், ஏன்னா ரிசர்வில் தான் இருக்குது, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வில் தான் இருக்குது, அது வரும்போது என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு நான் வந்து ஒன்று கேட்குறேன். இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாஸ் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் ட்ரைவ்ஸ் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதை வந்து அதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அங்கே தான் பாயிண்ட்டு. சில இதுக்கு நாங்கள் வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணுவோம். சம் ஃபர்ம்ஸ் வில் பி asked to apply for that contracts and they will be given the contracts. சரியா? Who are these private firms? Okay. அதானியா, அம்பானியா? இவங்க வந்து இதை ஹைஜாக் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் கவர்மெண்ட் கையிலேருந்து ப்ரைவேட்டுக்கு போகி ப்ரைவேட்டில் டெண்டர் ஃப்ளோட் பண்ணி அதை யார் வாங்க போகிறாங்க? அவங்களுக்கு இன்று நல்லது செய்வதற்காக இன்னைக்கு இதை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்களா? இந்த கேள்வி 3வது வருதா? எஸ். 4வது ஒன்று வரேன். இப்போ இதை வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இது மேலே. அதாவது நான் அந்த ஹிட்லர் விஷயத்துக்கே வரேன். அந்த யூதர்களை வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் வச்ச போது அவங்க மேலே பல இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பல சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே மெயின்லி வேர் டன் ஆன் அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் வேர் டன் ஆன் த ஜூஸ். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த மனிதர்களை வந்து அவங்க விலங்கு மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்க மேலே வந்து சயின்டிஃபிக் மெடிசின்ஸை அதை இதன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நாய்களை வந்து ஷெல்டரில் வச்சு அவங்க மேலே அனிமல் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சில ஃபர்ம்ஸோட இவங்க டைப்பில் ஃபார்மசூட்டிக்கல் ஃபர்ம்ஸ் மேலேயோ இல்லை. ஏன்னா இன்றைக்கி புதுசாக டெய்லி சில மனிதர்களுக்கான டேப்லெட்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி மனுஷங்கிறவன் வந்து விட்டமின் டிலேருந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டிக்கே மாத்திரை சாப்பிட்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். நேராக போய் வெயிலில் நம்ம நிற்கிறத விட்டுட்டு நம்ம, ஏன்னா எல்லாரும் வந்து வேலை நேரத்தில் மாடியில் எங்கே போய் நிற்கிறது? எல்லாம் ஆஃபீஸில் வந்து ஏசியில் உட்காந்துருக்காங்க. அப்போ மாடியில் அப்போ விட்டமின் டி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜீவராசி வேணும். அந்த ஜீவராசி ஒரு மேமலாக இருக்கணும். அது ஒரு மீனாவோ பேர்டாவோ இருக்க முடியாது. இட் ஷுட் பி அ மேமல். குரங்குனா உங்களுக்கு ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வரும். எங்கே போய் நீங்கள் அத்தனை குரங்கு பிடிச்சின்னு வருவீங்க? அதை பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். இது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிது. இதை எடுத்துன்னு போய் வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் டெஸ்டிங் பண்ணலாம். ஏன்னா கேள்வி கேட்பார் கிடையாது. இல்லை அதுக்காக இவ்வளவு பிடிக்கணுன்றது தேவையான்ற கேள்வி. இதெல்லாங்க டாக் மீட்டு நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ அதை விட நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் அந்த ஹூ ஆர் தீஸ் ஃபர்ம்ஸ், அது எப்படி அந்த என்ன அதுக்கு வந்து கிரைட்டீரியா என்ன? இப்போ நான் ஒரு கம்பெனி, நான் வந்து வினோதினி அண்ட் கோ அப்படின்னு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். வினோதினி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் போய் கேட்டால் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்களா? என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கேல் அப் பண்ண முடியாது என்னால். இல்லை அதையும் அவங்க சொல்ல தானே போகிறாங்க. ஆமாம், அப்போ பார்ப்போம். எஸ், அப்படி நீங்க சொன்ன மாதிரி இதுதான்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி கரெக்டா டைமிங்ல வருது பாருங்க. அதாவது வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நாடு முழுக்க ஒரு ட்ரிகர் ஆகுது. நாடு முழுக்க ட்ரிகர் ஆன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகேங்க நாங்க பிடிக்கல, இப்போ நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் பண்ணுவோம். அப்போ என்ன மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல் ஃபீடர்ஸ்
கவர்மெண்ட்டை நம்பாத. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஒன்றும் நடக்காதுங்க, நமக்கு போனாலே சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களை மாதிரி பல பேர் ப்ரைவேட்டில் தான் நாங்கள் கொண்டு போவோம். ப்ரைவேட்டில் கொண்டு போகும்போது எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. இந்த வேக்சின் இந்த ஸ்டெரிலைசேஷன் தான் நாங்கள் பண்ணணும்னு இருக்கோம். இந்த வேக்சினை வாங்கினா யாருக்கு டைரெக்டாக போய் காசு சேருதுன்னா அவங்களுக்கு போய் சேருது. அவ்வளோதான், இது சைக்கிள். ஓகே, என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கன்சியூமர் ஆக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன அதோட கன்சியூமர் என்ன ஆக்குறோம். அடுத்து வந்து இப்போ ஷெல்டர் வந்து 8 வாரங்களில் கட்டப்படும் அப்படிங்கிறாங்க. ஷெல்டருக்கு கான்ட்ராக்ட் வந்து விடப்படும் தானே, டெண்டர் விடப்படும். டெண்டர்ஸ் வில் பி ஃப்ளோட்டட். கான்ட்ராக்ட்ஸ் யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் போகும்? ஏன் இப்போ சடனாக ஷெல்டர் கட்டணும்? நீங்கள் வந்து அந்த ஏபிசி அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோலை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஏன்னா பட் நான் வந்து அதனுடைய பின்புலத்தை வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சதில்லை. இப்போ ஷெல்டர் கட்டுறதுக்கு ஒரு ஃபண்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த ஃபண்டு கான்ட்ராக்ட், அதாவது சில கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. அப்போ யாருக்கு இந்த கான்ட்ராக்ட்ஸ் போக போகுது? இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிற அதிகாரிகள் யார்? நான் சொன்ன அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கிற அதிகாரிகள் யார்? அதே மாதிரி அந்த இதுக்குன்னு ஏதாவது ஒரு டீம் அமைச்சிங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஃபண்ட்ஸ் அவங்க கிட்ட போகுது? இதனால வந்து பப்ளிக் இதுக்கு வந்து நிறைய பேர் இதுக்கு வருவான். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மாதிரி எதனா ஒன்று ஃப்ளோட் பண்ணாங்கன்னா, அதாவது நாய்களை வந்து அப்புறப்படுத்தும் கேம்பெயின் அப்படின்னு ஏதாவது இதுக்கு நீங்கள் பண்ணுங்க, நாங்கள்லாம் ஷெல்டர் கட்ட போகிறோம்னு பப்ளிக்கிட்ட வந்து ஈஸியாக வாங்கலாம். இந்த நேரத்தில் பப்ளிக் எல்லாரும் பல பேர் வந்து நாங்களே கட்டுறோம் அனுப்புங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்களா, பல பேர் கொடுப்பாங்க. லட்சக்கணக்கில் இந்த கம்பெனிஸை ஈஸியாக நீங்கள் வந்து கார்ப்பரேட்ஸை இது பண்ணலாம், ஸ்வே பண்ணி பப்ளிக் சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்போ அவங்கெல்லாம் கோடிகளில் வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காசு யாரை ஹேண்டில் பண்ண போகிறா? என்றைக்குமே நான் அதாங்க சொல்கிறேன், எங்கே பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத பாருங்கள். தெருநாய்க்கிட்ட பணம் இருக்கானா? கிடையாது. ஏன்னா ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தேன். பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் வந்து என்னென்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு பேக்கரிக்குள்ளே ஒருத்தவங்க போயிட்டு எல்லாரும் போகிறாங்க. உள்ளே போகல, அதாவது ஓப்பனில் இருக்குது. அங்கே வந்து கஸ்டமர் போய் ஏதோ ஒரு காகிதத்தை ஒன்று கொடுக்குறாங்க. அவன் சாப்பாடு கொடுக்குறான். இது என்ன பண்ணுது? ஒரு இலையை போய் எடுக்குது. இலையை எடுத்துன்னு போய் கொடுக்குது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச கரன்சினா அதுதான். அதை கொடுக்குது. உடனே அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், ஓ இது ஏதோ நம்மகிட்ட கொடுத்தாதான் நமக்கு இதுக்கு கிடைக்கும்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறான். அது ஒரு இலையை கொண்டு வந்து கொடுக்குது. ஏன்னா அதுக்கிட்ட கரன்சி கிடையாது, அதுக்கிட்ட பணம் கிடையாது. அது வந்து அன்னன்னைக்கு வாழுது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மனிதாபிமானம் இருக்குது. யாருக்குமே மனிதாபிமானம் இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைக்காக ஃபீல் பண்ணுறவனும் மனிதாபிமானம் உள்ளவன் தான் அதை ஃபீல் பண்ணுறான். ஆனால் இங்கே என்ன சொல்லணும்னா, அது சொல்யூஷன், இவங்க கொடுத்த சொல்யூஷனுக்கு பின்னாடி இவ்வளவு பின்புலம் இருக்குது. இது சொல்யூஷன் இல்லை. எல்லா குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாய் கடியில் 30% தான் திருநாயின்னு சொல்கிறோம்ல, அந்த 30%லேயும் 70%, அந்த 30%ல் 70% ஆஃப் த பெண் நாய் தான் கடிக்குதான். எப்போனா அதனுடைய அது குட்டி போட்டு கிடக்கு. ஏன் குட்டி போடுதுன்னா முனிசிபல் கார்பரேஷன் சரியாக அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதனால அது குட்டியை போட்டுருது. அந்த குட்டியை போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டி அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அது ஏதாவது அந்த சில பேர் அந்த பக்கம் நடந்து அந்த நேரத்தில் தான் அது அக்ரெசிவாக இருக்குது. அதே மாதிரி அந்த மேட்டிங் நடக்கக்கூடிய ஆண் நாய்கள் அவங்களுக்குள்ள சண்டை போடும்போது அவங்க அக்ரெசிவாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அதுங்க வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் திருப்பி பாருங்கள், காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு கேட்டால் கார்பரேஷன்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் விட்டது. இதை முதலே செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஆண் நாய் முதல்ல ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு, ஐ மீன் மேட்டிங்க்கு வராது. அதுக்கு டெஸ்டோஸ்டெரான் மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலண்ட் ஹார்மோன் என்னவோ அது இல்லாமல் இருந்திருக்கும். அது வந்து நியூட்ரல் ஆயிருக்கும். இது வந்து பெண் நாய் வந்து குட்டி போட்டிருக்காது. அப்போ அக்ரெஷனை நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது கேள்விக்கு நான் வரேன். இப்போ ரேபீஸ் வந்து தொற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரேபீஸ் வந்து ஒரு கணக்கே தப்பு. எப்படின்னா இவங்க நம்பர் ஆஃப் டாக் பைட்ஸ்ன்னு சொல்லி போன வருஷத்துடையது 3.67 லேக் டாக் பைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் எப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ரேபீஸ் ஊசி எல்லாருமே போட்டுக்கிறோம். ப்ரைவேட்டில் வந்து அது மேக்ஸிமம் வந்து அவைலபிள் கிடையாது. எல்லாருமே ஏன்னா பொதுவாக எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே தான் நீங்கள் அந்த நேஷ்னல் ஹெல்த் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வருது. அந்த ஹெல்த் ரிப்போர்ட்டில் நம்பர் ஆஃப் ரேபீஸ் வந்து 3.67 லேக்ஸ் அப்படின்னா அந்த எத்தனை ஊசிகள் போடப்பட்டதோ அதுதான் டாக் பைட்டுன்னு போடுறாங்க. ஆனால் அது எல்லாமே டாக் பைட் கிடையாது. வவ்வால் எச்சம், பூனையோட எச்சம், காக்காட்டேருந்து உங்களுக்கு ரேபீஸ் வரும், அணில்கிட்டேருந்து உங்களுக்கு ரேபீஸ் வரும். அதாவது குரங்குட்டேருந்து. குரங்கெல்லாம் என்னங்க சிட்டியில் குரங்கு இருக்கானா? கிடையாது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சிட்டியில் குரங்கு கிடையாது. ஆனால் வவ்வால், அணில், பூனை மற்றும் மங்கூஸ் இதெல்லாம் வந்து காக்கா இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போது பேர்ட்ஸ் பல பேர்ட்ஸ் கிட்டேருந்து வருது. பீஜியன் எச்சம்லேருந்து வேற சில நோய்கள்லாம் வந்து பரவுது. இப்போ என்ன அப்படின்னா அப்போ டாக் பைட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டாக் பைட்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் அனிமல் பைட்ஸ். ரெண்டாவது
ஆனால் நாய் மேலே மட்டும் பேனிக்கை உருவாக்குறாங்க பாருங்க. இப்போ நான் சொன்ன அந்த மீட்டெல்லாம் வந்துருச்சா, இப்போ அந்த எல்லா விஷயத்துக்கும் ஏன் தெருநாயை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான திருப்பி நாய் மேலே ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறான். இன்னைக்கு எனக்கு ஒரு அனிமல் என்ன வந்து இதுவாயிடுச்சுன்னா, ஈவன் அது பிளட்டு வரலன்னா கூட நான் வந்து ப்ரிவென்ஷனுக்கு அதை போட்டுக்கிறது அவசியம். முதல் 24 மணி நேரம், அடுத்து 3ஆவது நாள், 7ஆவது நாள், 28ஆவது நாள் 4 தடவை. அதுக்கப்புறம் நடுவில் வந்து வேணும்னா அந்த பூஸ்டர் வந்து 15ஆவது நாள் இன்னொன்று இருக்குது. இந்த 5 போடுறேன் பார்த்தீங்களா, இந்த 5 பைட்டாக அவன் கவுண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, இப்படிதான் அந்த கவுண்ட்ஸ் இருக்கு. அந்த கவுண்ட்ஸ் வந்து அப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.67 lakh டாக் பைட்ஸ்னா 3.67 ஃபர்ஸ்ட் அது டாக் பைட் கிடையாது, பல அனிமல்ஸோட பைட். 3.67 lakh அனிமல் பைட்ஸ். அந்த அனிமல் பைட்ஸ்ல எத்தனை வந்து டாக் பைட்ஸுங்கிறத பார்க்கணும். அதுல எத்தனை வந்து அந்த இது நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ், அந்த 5ஐயும் 5ஆ கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுல ரேபீஸ் தொற்று இருக்கிற நாய்கள் எத்தனை. ஏன்னா நான் என் வீட்டில் என் பூனை நான் வளர்க்குறேன் அப்படின்னா, பெட்டா நான் வளர்க்குறேன்னா, ஒரு பர்ஷியன் கேட் நான் வளர்க்குறேன், அது வந்து என்ன ஸ்க்ராட்ச் பண்ணிடுச்சுன்னா கூட நான் வந்து போய் போட்டுக்கிறது ஆக்சுவலி அவசியம். அதையே நான் அடுத்து வந்து வரேன். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறது சொல்லிடுறேன். கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணல. முக்கியமாக அவங்க பண்ணாத ஒன்று அவேர்னஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தேட்டரில் போய் உட்காந்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கும் என்னதான் ஆகியது அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுவார்ல. இது மாதிரி வந்து அவேர்னஸ்ஸு உங்கள்கிட்ட இல்லாத ஃபண்டா, நீங்கள் அவேர்னஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்தந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்திரங்களை நீங்கள் கூப்பிட்டு அவங்கள இந்த அவேர்னஸில் பேசி, நீங்கள் வந்து தேட்டர்கள்லேயும் மேகசின் இதுலேயும் இல்லை யூடியூப்பில் ஆடாக உங்களால் போட முடியாதா? ரம்மி சர்க்கிளுக்கு ஆட் போட முடியுதுல்ல, ரம்மி சர்க்கிள் ஆட் உங்களால் நிறுத்த முடியுதா? நீங்கள் இதை போட முடியாது. இதை போட்டு நீங்கள் அவேர்னஸ் என்ன அவேர்னஸ்னால், முதல்ல பேனிக் ஆகாதீங்க. எல்லா அனிமலும் நம்ம வந்து எல்லா டாக்ஸும் வந்து இது கிடையாது. முதல்ல குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் வந்து பண்ணாமல், நம்ம ஆரம்ப காலத்தில் மனிதன் மிருகம் எப்படி ஒரு சமநிலையில், அதாவது ஒரு சாதாரண இயற்கையாக யதார்த்தமாக இருந்த அந்த உறவுக்கு கொண்டு வரத்துக்கு நான் சொல்கிறேன். அதை மாதிரி நீங்கள் வந்து முதல்ல ஓடாதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுக்கு நான் வரேன். அதுக்கு சில்ட்ரன் என்ன பண்ணுங்கிறதுக்கு வரேன். பட் அந்த மாதிரி சில அவேர்னஸ். 2வது 100 அப்படின்னா நம்ம போலீஸ்னு சொல்கிறோம், 108னா ஆம்புலன்ஸ்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு நம்பர் வந்து இருக்குது. ஆம்புலன்ஸுக்கு ஒரு நம்பர், ஃபயருக்கு ஒரு நம்பர். இது மாதிரி வந்து உங்களை நாய் கடிச்சிருச்சோ, இல்லை ஒரு பூனை கடிச்சிருச்சு, குதிரை கடிச்சிருச்சு, ஏதோ ஒன்றுனா டக்கு பாம்பு கடிச்சிருச்சு, இதான் உங்கள் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் கொண்டு வர முடியாதா? இதெல்லாம் வந்து 2 செகண்டில் பண்ணக்கூடிய வேலை. ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபண்டு ஏதோ வந்து ஒரு பாட்டு போடுறாங்க, பொலிட்டிக்கல் கேம்பெயின் எலெக்ஷனுக்காக மட்டும் வந்து அவ்வளோ கோடான கோடி கொட்ட முடியுது. ஏன் கவர்மெண்ட்டால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண முடியல? ஏன் வந்து நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து நீங்கள் ரேபீஸை பற்றினா ஒரு அது வந்து 100% ப்ரிவென்டபிள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள். 100% ப்ரிவென்டபிள். நீங்கள் ரேபீஸ் கடித்த நாயுமே உங்களை வந்து கடிச்சதுன்னா, நீங்கள் அந்த எச்சம் வந்து உங்களுக்கு மேலே பட்டால் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தொற்று ஏற்படும். எச்சம் உங்களுடைய பிளட்டோட கலக்காத பட்சத்தில் ரேபீஸ் கடிச்ச நாயே உங்களை கடிச்சா கூட உங்களுக்கு தொற்று ஏற்படாது. அனிமல்னே வச்சுக்கலாம், டாக்னே சொல்லலாம், மற்ற எந்த அனிமலும் எச்சம் உங்களோட பிளட்ல கலக்கணும். கலந்தாலும் முதல் நாள் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த முதல் தடுப்பூசி போட்டு, தடுப்பூசி மட்டும் இல்லாமல் ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் ஒன்று இருக்கு. அந்த அதாவது ஏஆர்வி, ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஏஆர்வினா ஆன்டி ரேபீஸ் வேக்சின், ஆர்ஐஜினா ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின். இது ரெண்டையுமே நீங்கள் போட்டுட்டு அதாவது 3ஆவது நாள், 7ஆவது நாள், அந்த 15ஆவது நாள், 28ஆவது நாள் அந்த 5 ஷார்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக அந்த எடுத்தீங்கன்னா ரேபீஸ் இஸ் 100% ப்ரிவென்டபிள். உங்களுக்கு வராது, தொட்டு வராது. ஆனால் உங்களுக்கு அது ஏறிடுச்சு அப்படின்னா இட் இஸ் 100% ஃபேட்டல். அதுக்கு க்யூர் கிடையாது. அதுவும் மக்களுக்கு தெரிஞ்சாங்களாம். இந்த அடிப்படை நாலேஜ். அதே மாதிரி ரேபீஸ் வந்து வந்ததுன்னா, அதாவது இல்லை கடி ஏற்பட்டால் உடனே அதை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். அடுத்து உடனே வந்து இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அணுகணும். ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லேயும் இருக்குது, வில்லேஜில் வந்து வில்லேஜோட ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லேயும் இருக்குது, அர்பன்லேயும் இருக்குது. அதே மாதிரி அங்கே போனால் நம்ம என்ன கேட்கணும், என்ன கேள்விகள் கேட்கணும், என்ன மாதிரியான மெடிசன் நம்ம வந்து அவங்க கொடுக்கலனாலும் இது வந்து அங்கே அவைலபிளாக வைக்கணும். எல்லா இதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இது அவைலபிள் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரே ஒரு 30 செகண்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒன்று பண்ணி அதை டப்பிங் கூட பண்ணுங்கிறேன். நான் வேணால் வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் டப்பிங் பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய குரல்லையே நாடு முழுக்க போடுங்க. அதை நான் வந்து பண்ணுறேன். ஓகே, அதோடைய முகமாக யாராவது ஒரு டாப் ஸ்டார் இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும். நம்ம ஊரில் வந்து ஒரு டாப் ஸ்டார், அந்த அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் யாரெல்லாம் இதுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ வாங்க. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் உச்ச நட்சத்திரங்களை கூப்பிடுங்க.
அவங்கள வந்து இதுக்கு வந்து பேச சொல்லுங்க. யார் சொன்னா இது நேரடியா போய் சேரும் அப்படிங்கிறத நீங்க அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இனிஷியேட் பண்ணா இது ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது. இது வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். இது எதுவுமே இவங்க பண்ணலங்கிறது தாங்க நான் சொல்றேன். இவங்க அதை வந்து வேற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு இதை பண்ணும்போது எப்பயுமே இது இப்படி தான் போய் முடியும். இதை நீங்க சொல்றீங்க இந்த 8 வாரத்துல அந்த கில்டர்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்காதுங்கிறேன் நான். அது நடக்காம என்ன அப்ப பண்ணலாமா? இதெல்லாம் அவங்க பண்ணலாம், பண்ணியிருக்கணும், பண்ணல. இப்போ இனிமேலாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு இனிமேலாவது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, ரைட் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு அனிமலுக்கான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எல்லாமே நம்ம பேசிட்டோம். இப்போ பொதுவாக இப்படி ஒரு ஒரு பிம்பத்தை வச்சுருக்காங்க. எப்படின்னா இப்போ இந்த டாக் லவர்ஸ்க்கெல்லாம் வந்து குழந்தைங்க மேலே ஒரு அக்கறை இல்லை. எங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி போனால் பரவாயில்ல, அவங்க நாய்கள்லாம் பத்திரமா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப அதான் சொல்லுறேன், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நானே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ரேபீஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை உடைய உயிரை வந்து திரும்பி கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் கேட்குறாரு பாருங்களேன். நெத்தியில் அடித்த மாதிரி கேள்வி. உண்மையாகவே வந்து அந்த கேள்விக்கு என்கிட்ட மட்டும் இல்லை, கடவுள்கிட்டயே நீங்கள் கடவுள்னு ஒன்று நம்பினீங்கன்னா அந்த கடவுள்கிட்டயே பதில் கிடையாது. இது ரொம்ப கொடூரமான சாவு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த அக்ரெஷன், அதாவது திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்து இம்மிடியட்டாக அந்த விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிறான். என்ன சொல்கிறேன்னா, ரேபீஸ் உள்ள நாய்களை ஐடென்டிஃபை பண்ணுறது வெரி வெரி ஈஸி. அந்தந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து வார்டு வாரியாக நீங்கள் பிரித்து கொடுத்தாலே வேலையை. நாங்கள் சொல்கிறோம் எந்த நாய் வந்து ரேபீஸால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மயிலாப்பூர் அந்த அந்த ஜோனில் வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் வந்து இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஏரியாவில் அட்லீஸ்ட் என்னால் சொல்ல முடியும் தெர் இஸ் நோ ரேபீஸ் இன்ஃபெக்ட். 2 நாள் முன்னாடி குடுவாஞ்சேரியிலேருந்து எனக்கு ஒரு கால் வருது. ஒரு பர்சன் வந்து ஒரு லேடி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஃபீடர். அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கிராஜுவேட் கூட கிடையாது. அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா, அம்மா எனக்கு வந்து இந்த வாரம் ரேஷன் ரைஸ் கிடைக்குமாம்மா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அவங்களுடைய இது, அவங்க எஜுகேஷன் அவ்வளோதான். ப்ளஸ் அவங்க வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண தெரியாத ஒரு ஆள். என் நம்பர் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஏன்னா நான் பல குரூப்பில் இருக்கிறதுனால யாரோ கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரேஷன் ரைஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அம்மா குடுவாஞ்சேரியில் நான் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது முள்ளுக்காட்டில் வந்து ஒரு ரேபீஸ் நினைக்கிறேம்மா, ஒரு நாய் வந்து சுற்றிட்டு இருக்குமா, எல்லாரையும் வந்து குலைக்குது, என்னோட நாயெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன் அவங்க எல்லாம். ஆனால் இதுலேயும் தாம்பரத்தில் போய் அவங்க வந்து அங்கே லோக்கல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று இருக்குங்க, அங்கே போய் அவங்க வந்து அந்த ஊசிலாம் கொடுத்து கரெக்டாக வச்சுருக்காங்க. அவங்க சாப்பாடு போடுற அந்த 20 நாய்க்கோ 25 நாய்க்கோ. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாய் வந்து ஒன்று அதுக்கு நான் சாப்பாடு போடுறதே கிடையாது, அது என்னன்னு தெரில, ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு என்னம்மா நான் நம்பர் பண்ணணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லேடியாக அவங்க சொல்லி தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்ஜிஓட லேடியாக அவங்க சொல்லி விட்றேன். அவங்க சொல்லியிருக்காங்க கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த கார்பரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. சண்டே ஃபஸ்ட்டு யாரும் ஃபோன் எடுக்கல, மண்டே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, யாருமே அட்டென்ட் பண்ணல. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கல. அந்த நாய் இன்னும் அங்கே தான் இருக்குது. நான் வேணால் இதை நம்ம இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு தடவை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நடந்தான்னு கேட்குறேன். 200% ஒன்றும் நடந்திருக்காது. ரேபீஸ் நாய் இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து ரேபீஸ் நாய் வந்து ஒரு 5000 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட் ஆகுமா ரேபீஸ் நாய் ஐடென்டிஃபை பண்ணி? ஏன்னா அது வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அது என்னன்னா அதுவே சுற்றி ஓடும். அதுக்கு வந்து அதாவது ஒரு டிசீஸ்டு டாக்கும் நாட் டிசீஸ் டாக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இட் வில் பி ஃபோமிங் அட் த மவுத், வாயிலேருந்து நுர தள்ளிட்டு இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஒரு நார்மல் அந்த லுக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது 100% அந்த கார்பரேஷன் கேச்சர்ஸால் 100% கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன சொல்ல, முதல்ல அந்த நாய்களை அப்புறப்படுத்துங்கிறேன். அந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க. அப்புறம் அக்ரெசிவ் டாக்ஸ் வந்து ஏன் அக்ரெசிவ் வராங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹங்கர்னால அக்ரெசிவ் வராங்க. 2வது வந்து அவங்களுக்கு அந்த டெரிட்டரி அவங்க வந்து பாதுகாக்கும் போது இந்த குழந்தைகளை சில நேரத்தில் பெற்றோர்களாகிய நான் வந்து ஒரு பெற்றோர் கிடையாது, எனக்கு குழந்தை கிடையாது. ஆனால் நான் வந்து என் பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே குழந்தை இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டு குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தைன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைய முதல்ல நான் என்ன சொல்லுவேன், ரேபீஸை விட்டுருங்க. நீங்கள் வந்து எந்த குழந்தையுமே அன்சூப்பர்வைஸ்டாக தயவு செஞ்சு, ஏன்னா இன்னைக்கு அதை விடவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க ஆட்டோ டிரைவரோ ஏதோ ஒரு ஈவன் நம்ம அதுக்குன்னு வந்து ஒரு வர்க்கத்தோட மக்களை மட்டும் நான் சொல்லலை, அவங்க டீச்சர், அவங்களுடைய வேற ஏதாவது ஒரு நண்பருடைய தோழியுடைய அப்பா, அந்த மாதிரி இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம வாழ்ந்த காலம் வேறு. இன்னைக்கு வந்து எந்த மேலை நாட்டிலையும் நீங்கள் வந்து தெருநாய் பார்க்க முடியாதுன்னா, எந்த மேலை நாட்டிலையும் குழந்தைகளை அன்சூப்பர்வைஸ்டாக ரோட்டில் விளையாடவே விளையாடாது. உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ் ஃபார் கிட்ஸ்,
கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்பேசஸை நம்ம உருவாக்குறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். அங்கே நாய்கள் வர வேண்டாம்னு சொல்லுங்கள், 100% அங்கே நாய் வராது. இப்போ இந்த நாய் அண்ட் குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நாய் வந்து 5 அறிவு படைத்தது. நான் சொன்னது வந்து அன்சூப்பர்வைஸ்டாக. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போனா எங்கள் குழந்தைங்களாம் வந்து குழந்தைங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்து தெருவில் நாங்கள் நடமாடக்கூடாதா, மனித அடல்ட்ஸே வந்து நாங்கள் போகிறோம். அப்புறம் நாய் வந்து குழந்தைங்க விளையாடினா மட்டும் இல்லை, குழந்தை அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரது கூட வந்து சூப்பர்வைஸ்டாக தான் போனோமா, நாங்கள் கொண்டு போய் விடணுமானா மேக்ஸிமம் இந்த பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்குன்னு இருக்குது. இதுக்கு தீர்வு வந்து காண தான் போகிறோம். காண்ற வரைக்கும் கொஞ்சம் லெட்டர்ஸ் நம்மளும் நம்ம சைடில் அலர்ட்டாக இருப்போம்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டேஞ்சர் இருக்குன்னு நமக்கு தெரியும் போது அந்த டேஞ்சர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான முதல் அடி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி அதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சபட்சமான இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த நம்ம ஒரு அடுத்த ஒரு 7-8 வருஷங்களில் அதுக்கான, இல்லைனா 7-8 மாதங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இதில் வந்து ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு நம்ம வந்து நம்பி அந்த நேரம் வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கும்போது தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் நம்மளும் எச்சரிக்கை தன்மையோடு இருப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2வது முக்கியமான விஷயம், இதை வந்து கவிஞர் தாமரையுடைய மகன் சமரன் அப்படிங்கிறவர் வந்து எங்களுடைய அந்த எங்களுடைய அந்த ப்ரொட்டஸ்ட் ரேலியில் கலந்துக்கிட்டாரு. அவரும் வந்து ஒரு மிக முக்கியமான எங்களுடைய அந்த நாய்க்கு சொல்யூஷன் வேணும், ஆனால் சொல்யூஷனில் நாயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்க்கணும்னு சொல்ல அந்த ஒரு வர்க்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது 2ஆக பிரிச்சிருக்கோம். அதில் அவரும் வந்து அந்த ஃப்ரெட்டர்னிட்டியில் அவரும் ஒருத்தராக இருக்கார். அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார், அதுதான் வந்து நான் இங்கே ஹைலைட் பண்ணணும், கடைசியாக சொல்லி இதோட முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டாம். அதாவது நமக்கு வந்து எல்லா மிருகங்கள் மேலேயும் ஒரு டாமினேஷன் இருக்கணும். இந்த உயிரை விட இந்த உயிர் பெட்டர், இந்த உயிரை விட, அதாவது அதுக்குன்னு சொல்லி நான் வந்து குழந்தைகளை வந்து நம்ம கடிக்குதே, ஆனால் இதுக்கு வந்து நிறையா பேர் இப்படி வேற பேசுகிறாங்க இந்த மாதிரி. ஆனால் வந்து எவ்வளோ டாக் க்ரூவல்ட்டி கேசஸ் நடக்குது, எத்தனை நாய்களை வந்து துன்புறுத்துறாங்க, ரேப்லாம் வர பண்ணியிருக்காங்க. அந்த நாய்களை வந்து ஒவ்வொருத்தம் போட்டு அடிக்கிற விதம், கட்டி வச்சு அடிக்கிறான், தலையை வந்து வெட்டுறான். இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு சமீபத்தில் நான் என்னோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணேன்னா என்கிட்ட ஒரு 200 வீடியோ இருக்குது, அனிமல் க்ரூவல்ட்டி கேசஸ். இது நடக்குதே, அப்போ அவங்க ப்ரொவோக்காராங்க. அதே மாதிரி குழந்தைகள், அதாவது பெற்ற அந்த தாய் நாய் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாய் வந்து குட்டி போட்டுருந்துச்சு, நான் அந்த குட்டிங்களெல்லாம் 3வது நாளே எடுத்துன்னு போய் ப்ளூ கிராஸில் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கு பால் கட்டிக்குங்க, அந்த தாய்க்கு பால் கட்டிக்கும். மனித குழந்தை எப்படி ஒரு குழந்தைய தவிச்சு வாடுற அதே தாய் மாதிரி தான் அதுக்கும் ஒரு தாய் உள்ளம் இருக்குது. அதை அந்த குட்டிங்களை வந்து அப்புறப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ கொண்டு போய் கோணிப்பையில் கட்டின்னு போயிட்டு கொண்டு எங்கன்னா விட்டு வந்துடுவாங்க. அந்த தாய்க்கு பால் கட்டிக்கும், அது ஒன்று. 2வது அது குட்டியை தேடும், அந்த குட்டிங்க எல்லாம் வந்து இது இல்லை அப்படின்னா அந்த கோணிப்பைக்குள்ளே சுவாசிக்க முடியாமல் இறந்துடும். இதெல்லாம் வேற 2 நடக்குது. இது பதில் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன ஹைலைட் பண்ணேன், 2மே ஹைலைட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறதும் அந்த அனிமல் க்ரூவல்ட்டியை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும், இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். ஆனால் 84% இப்போ சமீபத்தில் வந்த ஒரு நம்பர் என்னென்னா, 84% நாய்க்கும் மனிதனுக்கும் உள்ள இன்டராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இது வந்து பெட்டு டாக்ஸை தான் சேர்த்து சொல்கிறாங்க அவங்க, நாட் ஓன்லி ஸ்ட்ரே டாக்ஸு, பெட் டாக்ஸையும் வந்து சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா 84% அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் 2மே வந்து ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்ஷனாக தான் இருக்குது மேக்ஸிமம் ஸ்ட்ரீட்டில். இந்த 16% வந்து பிரச்சனைக்குள்ளாகுது. இந்தியா போன்ற நாடுகளில் வந்து என்ன அப்படிங்கிறது, இது வந்து வேர்ல்டு ஓவர் நம்பரா இல்லை இந்தியாக்கான நம்பரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் 84% ஆஃப் டாக் ஹியூமன் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஃப்ரெண்ட்லியான கான்ஃப்ளிக்ட் இல்லை, ஃப்ரெண்ட்லியான இன்ட்ராக்ஷனாக தான் இருக்குது, அப்ரோச்சாக தான் இருக்குது அப்படின்னு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து பல்லுயிர் காத்த ஒரு நாடு, ப்ளஸ் வந்து இங்கே குழந்தைகள் நம்மலாம், இப்போ நானும் குழந்தையாக இருந்து தானே வந்தேன், நீங்களும் குழந்தையாக இருந்தேன், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு வந்து பல விஷயங்களை நமக்கு உண்மையிலுமே சொல்லிக் கொடுக்காத நல்லதுன்னு கூட நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அதாவது வந்து நான்லாம் தெருவில் நான் போயிருக்கேன், என்னெல்லாம் நான் அச்சுறுத்தல் இருந்ததோ தெரில, ஆனால் ஒரு மாதிரி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த பேனிக்னால என்ன ஆகுது, இவங்க பண்ணுற இந்த மாஃபியா மார்க்கெட்னால இங்கே குழந்தைங்கள வந்து சாதாரணமாக கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் பார்க்குறேன், ஒரு நாய் அந்த பக்கம் படுத்துருக்கு, இவங்க வந்து பேனிக் பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த பேனிக் பண்ணி அந்த தன்னுடைய ஆங்ஸைட்டி அண்ட் பேனிக் அந்த குழந்தை மேலே போட்டு, நாயினாலே காகம், நாய், பீஜன், புறாக்கு சாப்பாடு வச்ச ஒரு ஊர் நம்ம, மாடுக்கு வந்து கையால் சாப்பாடு கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய நாடு. இதெல்லாம் வந்து விட்டுட்டு இன்றைக்கி எப்படின்னா, அங்கே பாரு அங்கே நாய் இருக்கு, வா இந்த பக்கம் வா, இப்படி வா, அங்கெல்லாம் போகக்கூடாது, நோ யூ கான்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லி இந்த எலீட்டுன்னு நான் சொல்கிறேன்,
இப்போ நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், எலீட்டான மக்கள். ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி அம்மா வந்து ஒரு கடை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த நாயோடைய கேஷுவலாக உட்காந்து அது மதிய சாப்பாடு தட்டில் போட்டிருப்பாங்க, அது பக்கத்தில் 2 நாய் உட்காந்து அவங்களுக்கு வந்து பேப்பரில் போட்டிருப்பாங்க, அதுங்க உட்காந்து தைரியமாக சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் இங்கே எலீட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாட்லேயும் கேட்டட் கம்யூனிட்டிஸ்லையும் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. நான் சொல்கிறேன் உங்களை எலீட்னு. இப்போது அவங்க வந்து ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட். ஏன்னா வந்து என் குழந்தையோட ஷூ வந்து கேன்வாஸ் ஷூ வந்து அப்படி என் ஷூவே நீங்கள் வந்து அழுக்காகி விளையாடணுங்கிறதுக்கு தான் ஷூ வாங்கி கொடுக்குறீங்க. அந்த ஷூ வந்து அப்படியே பாலிஷ்டாக அப்படியே இருக்கணும், அந்த கரை படியக்கூடாது. அதுக்கு கரை நல்லதுன்னு ஒரு கேம்பெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஊரில். அதாவது நம்மெல்லாம் இருக்கிறதே 2 சட்டை இருக்கும். அப்படி வாழ்ந்த காலம் போகி இன்றைக்கி வந்து அப்படியே ஸ்பாட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து போயிட்டு அப்படியே உங்கள் குழந்தை வந்து வந்துடணும். விளையாட விடுங்க ப்ளீஸ். எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன், உங்கள் குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் தெம் டு த லவ் ஆஃப் அனிமல்ஸ். அந்த லவ் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலுமே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அவங்க கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும், அவங்க தைரியம் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து பெட்டர் ஆகும், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். அவங்க நாளைக்கு வந்து அவங்க அடுத்த சமூகம் நம்ம தான் உருவாக்கணும் இந்த சமூகத்தில். அதுதான் அந்த சமரன் வந்து சொன்னார். கவிஞர் தாமரையுடைய மகன் சமரன் வந்து சொன்னது எனக்கு அப்படியே மண்டல அடிச்சு. குழந்தைகளை வந்து நீங்கள் நம்பிக்கையோட வளங்க, நாயினாலே வந்து ஒரு இதுவான பிராணி அப்படின்லாம் சொல்லாமல் எங்கேயோ வந்து ஒரு நாய், அதாவது ஈவன் வந்து அந்த எங்கேயோ ஒரு நாய்க்கு நான் என்ன சொல்வேன்னா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா. ஸ்பிரிட் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் டு பனிஷ் த கில்ட்டி, நாட் டு பனிஷ் த இன்னோசென்ட் அப்படிங்கிறத அந்த ஸ்பிரிட்டை நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். ரேபீஸ் உள்ள நாயா அந்த நாயை அப்புறப்படுத்தி அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அதை வந்து புட் டு ஸ்லீப்புங்கிற அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அதை ஐசோலேட் பண்ணி அதை பண்ணுங்கள். ஆனால் அதுக்காக எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நாய்களும் தவறு, நாயினாலே வந்து ஒரு கொடிய மிருகம், மாடுனாலே வந்து ஒரு கொடிய மிருகம், அணிலை நீங்கள் கொஞ்சம் கூடாது, பூனையை தூக்கி வச்சுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி வளர்க்காதீங்க. அந்த மாதிரியான நாடு நம்ம கிடையாது. நம்ம வந்து நான் அந்த சனாதன தர்மம்க்கெலாம் கூட நான் போகலை, நான் ஒரு சாதாரண தர்மம் மனித தர்மத்துக்குள்ளே நான் போகிறேன். அந்த மனித தர்மத்தை நம்ம வந்து போற்றி பல்லுயிர்களோட வாழ்ந்த நாடுகள் தான் நம்மெல்லாம், மக்கள் தான் நம்மலாம். அந்த மாதிரி பல்லுயிர்களோட வாழ்வோம். அதில் வந்து சில பிரச்சனைகளை நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக இது மேலே ஒரு மிகப்பெரிய பேனிக் அண்ட் அவர்ஷன் அண்ட் ஹேட்ரடை வந்து தயவு செஞ்சு பரப்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் பேசியிருக்கீங்க அண்ட் கண்டிப்பாக ஒரு புரிதலை உண்டு செய்யும் அப்படின்றத நம்புகிறோம். அண்ட் இது இன்றைக்கி நிற்க போகிறதில்ல, ஏன்னா இதோட என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளும் பார்க்க போகிறோம். அதை ஒட்டியும் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். என்ன பேச அலோவ் பண்ணதுக்கு முதல்ல கலாட்டாக்கும் சரவண ராம்குமார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.